ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இன்றைய தினம் நாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் பூர்வ பாகத்தில் வரும் யுதிஷ்டிரவாச்ச என தொடங்கும் ஸ்லோகமான 8வது ஸ்லோகத்தையும் 9வது ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம். முதலில் நாம் யுதிஷ்டிரர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். தருமன் அல்லது யுதிஷ்டிரன் என்பவர் மகாபாரதத்தில் பாண்டு மற்றும் குந்தி ஆகியோரின் மகன் ஆவார். இவர் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவர். இவர் துர்வாச முனிவரின் வரத்தின் காரணமாக குந்திக்கு யமதர்மன் மூலம் பிறந்தவர். குருச்சேத்திர போரில் பாண்டவர்களின் தலைவராக இருந்தவர். இவர் அஸ்தினாபுரம் மற்றும் இந்திரபிரஸ்தம் ஆகியவற்றின் அரசர். இவர் அனைத்து தர்மசாஸ்திரங்களையும் அறிந்தவர். தர்மரின் தந்தை பாண்டு முனிவர் ஒருவரால் சபிக்கப்பட்டார். அந்த சாபத்தின் விளைவாக தர்மரின் தந்தை அரச பதவியை துறந்து தம் மனைவியரோடு வாழ்ந்து வந்தார். குந்தியின் திருமணத்திற்கு முன்பு அவர் துர்வாச முனிவருக்கு செய்த பணிவிடைகளை பாராட்டி குந்திக்கு தேவர்களிடம் இருந்து குழந்தைகள் பிறக்க வரம் அளித்தார். அதை இப்போது தன் கணவனான பாண்டுவிடம் தெரிவித்தாள். அதன்படி குந்தி தேவி தேவர்களிடம் பிள்ளை வரம் வேண்டினாள். அவ்வாறு யமதர்மராஜன் மூலம் பிறந்த பிள்ளைதான் தர்மர். தர்மரின் இயற்பெயர் யுதிஷ்டிரன். திரௌபதி எனும் மனைவியை தன் சகோதரர்களுடன் பகிர்ந்து குடும்ப வாழ்க்கை நடத்தினார். கௌரவர்களுடன் நடத்திய சூதாட்டத்தில் தனது நாட்டையும் சகோதரர்கள் மற்றும் மனைவி திரௌபதியையும் இழந்து 13 ஆண்டுகள் திரௌபதி மற்றும் சகோதரர்களும் வனவாசம் சென்று பின்பு குருச்சேத்திர போரில் கௌரவர்களை வென்று சூதில் இழந்த இந்திரபிரஸ்தம் மீட்டதுடன் அஸ்தினாபுரத்திற்கு அரசன் ஆனார். குருச்சேத்திர போரில் மத்ர நாட்டு அரசன் சல்லியனை கொன்றார். இத்தகைய பெருமை பெற்ற யுதிஷ்டிரரை மனதில் இருத்தி நாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் பூர்வ பாகத்தில் வரும் 8வது மற்றும் 9வது ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம். யுதிஷ்டிரோவாச்ச கிமேகம் தைவதம் லோகே கிம் வாப் ஏகம் பராயணம் ஸ்வந்தகம் கமச்சந்த பிராப்னுயோர்மாணவா சுபம். கிமேகம் தைவதம் லோகே கிம் வாப் ஏகம் பராயணம் ஸ்வந்தகம் கமச்சந்த பிராப்னுயோர்மாணவா சுபம். கோ தர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோ மதஹ கிம் ஜபன் முச்யதே ஜந்துர்ஜன்ம சம்சார பந்தனாத். கோ தர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோ மதஹ கிம் ஜபன் முச்யதே ஜந்துர்ஜன்ம சம்சார பந்தனாத். இப்போது இந்த ஸ்லோகத்தின் பொருளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். எல்லா தர்மங்களையும் பாவங்கள் அனைத்தையும் போக்கும் முறைகளையும் பீஷ்மர் தர்மருக்கு கூறி வந்தார். இவை அனைத்தையும் ஒன்று விடாமல் தர்மர் பீஷ்மரிடம் கேட்டறிந்தார். மேலும் பீஷ்மரை நோக்கி தர்மர் மீண்டும் கேட்கலானார். சந்தனு மகாராஜாவுக்கும் கங்கா தேவிக்கும் பிறந்தவர் பீஷ்மர். இவர் மகா ஞானி. ஞானத்தை சொல்பவர் பீஷ்மர். கேட்பவர் தர்ம தேவதையின் புதல்வர். சொல்லப்படும் பொருளோ ஆச்சாரியாரால் விரும்பி போற்றப்படுகிறது. கேட்பவனுக்கு நல்லவற்றை செய்யும் என்னும் நம்பிக்கையுடனும் நல்ல மனதுடனும் சொல்கிறார். சொல்லும் பீஷ்மரும் கேட்கும் தர்மரும் ஒருவருக்கொருவர் பிரியமானவர். எனவே மேன்மையை அளிக்கும் நல்லவை இங்கே கேட்கப்படுகின்றன. தர்மங்களில் சிறந்ததாக பீஷ்மர் எதை கருதுகிறாரோ அதை வெளியிட வேண்டும் என்று தர்மர் கேட்கிறார். தர்மர் பீஷ்மரிடம் 6 முக்கியமான கேள்விகளை கேட்கிறார். முதலாவதாக, சாஸ்திரங்களில் மிக உயர்ந்த தெய்வமாக ஒப்பற்ற தெய்வமாக கூறப்படும் தெய்வம் எந்த தெய்வம் என்று கருதுகிறீர்? இரண்டாவதாக, இகம் பரம் ஆகிய இரண்டிலும் விருப்பமுடன் அடையத்தக்க பொருளாக இருப்பது எது?
மூன்றாவதாக யாரை புகழ்ந்து பாடி வழிபட்டால் உயர்ந்த நலனை பெற முடியும். நான்காவதாக யாரை மனதால் தியானித்தும் வாக்கால் திருநாமங்களை சொல்லியும் மலர் கொண்டு கையினால் அர்ச்சித்தும் பெறுதற்கரிய பலனை பெற முடியும். ஐந்தாவதாக எல்லா தர்மங்களிலும் சிறந்த தர்மமாக தங்களால் மனதார கருதும் தர்மம் எது? ஆறாவதாக பிறத்தல், வளர்தல், மூப்பெய்தல், இறத்தல், புண்ணிய பாவங்களுக்கேற்ப பயனை அனுபவித்தல் ஆகியவற்றை கொண்ட உயிர்கள் எதை ஜபித்து பிறவி தலையில் இருந்து விடுபட முடியும்? அதாவது மோட்ச சாதனத்தை தருவது எது என்பதை பற்றி கேள்விகளை தர்மர் பீஷ்மரிடம் கேட்கிறார் என்பதாக இந்த ஸ்லோகத்தின் பொருள் வருகிறது. யுதிஷ்டிரோவாச்ச கிமேகம் தைவதம் லோகே கிம் வா ஏகம் பராயணம் ஸ்வந்தகம் கமர்ச்சந்த பிராப்னுயோர்மாணவா சுபம். கிமேகம் தைவதம் லோகே கிம் வா ஏகம் பராயணம் ஸ்வந்தகம் கமர்ச்சந்த பிராப்னுயோர்மாணவா சுபம். को धर्म सर्वधर्माणां पवद परमो मदः किं जवन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्. को धर्म सर्वधर्माणां पवद परमो मदः किं जवन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु.